ஹாய் guys, வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் விளாக்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி எங்கே பிளாக்குன்னு பார்க்க போகிறோன்னா, ரிஷிகா பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட தான் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா குளத்துப்புறம்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மொட்டை போடுறதுக்கு. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட். போகிறவரில் பார்த்தீங்கன்னா மழை காலைல ஒரு 6:30 5 மணி 5:45 சம்திங் எழுந்துச்சு நாங்கள் பாட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான் பைக்கில் தான் போயிருந்தோம். 2 பைக்கில் போயிருந்தோம், 4 பேர். செம்ம வைப்பில் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். சரி நாம் மட்டும் பார்த்தா நல்லா இருக்காதே எப்படி சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா வீடியோஸையும் கிளிப்ஸையும் எடுத்தோம். ஒரு வழியிலே அப்படி 16:9 லேண்ட்ஸ்கேப் மோடில் போட்டு எடுத்தால் தான் ஃபுல் வீடியோவாக போட முடியும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ அது ஒரு ஃப்ளாக்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பைக்கில் போகிற சீன். இது வந்து கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அந்த இடத்த தாண்டி போவோம். கரெக்டாக குற்றாலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த சைடில் போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து குற்றாலம், பழைய குற்றாலம் இருக்கா, அதை தாண்டி நல்லாயிருக்கும். பார்க்கவே தெரியும், செம்ம நேச்சுரல். எல்லோரும் வெயில் டைமில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தேன். பார்க்கவே கொஞ்சம் அற்புதமாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் உங்களுக்காக போட்டிருந்தேன். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை கிட்ட, குற்றாலம் எல்லாம் தாண்டி செங்கோட்டை அப்படி போயிட்டு இருக்கும்போது ஜாலியாக. இப்போ தான் கரெக்டாக நெல்லெல்லாம் போட்டு அறுவடை பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். அதனால் நிறையா லாரி மண் கடத்தல், உங்களுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியுமே மண் கடத்தல், அதுதான் போயிட்டு இருந்தது நிறையா. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பில் அப்படி நாங்களும் போயிட்டு இருந்தோம். நல்லா நேச்சுரல், நிறையா இடங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய். இது வந்து கரெக்டாக ஊருக்குள்ள சம்திங் போயிட்டு இருந்தது. ஊருக்குலாம் தெரியுமே, ரோடு அந்த மாதிரி மட்டமாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல போனது. இனிமேல் போக மலை ஏறணும். நல்லா இருந்துச்சு. மலை ஏறினது வந்து ரொம்பவே செம்ம வைப்பில் இருந்துச்சு. இது வந்து ஒய்ஃபு பின்னாடி பேக் கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தா, நல்லாவே இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒய்ஃபோட பிரதர், அப்புறம் பிரதரோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி நாங்கள் அப்படி போயிட்டு இருந்தோம். ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு, தென்னை மரத்தெல்லாம் பார்த்தீங்களா, செமையாக இருக்கா, நல்லா நேச்சுரல் அப்படி சொல்லிட்டு நிறையா இடத்த சுற்றி பார்த்துட்டு நிறையா சீன்ஸ் எடுத்தேன். நீங்கள் வந்து கேட்டீங்க 15 நிமிஷம் வீடியோ வேணும் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் அரை மணி நேரம் போட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னீங்க. அரை மணி நேரத்துக்கு நான் என்ன வீடியோங்க எடுக்கிறது? ஸோ அதான் இதுவே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு வாய்ஸ் கொடுக்கவே எனக்கு பாடிலாம் அத்துறோம்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி கொஞ்சம் டைம் கம்மியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செங்கோட்டை தெரியல, செங்கோட்டை தாண்டி கேரளா கிட்ட போகும்போதுலாம், கேரளா கிட்ட இந்த டைமில் போக மாட்டோமே, கேரளா சம்திங் கேரளா அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடெலாம் இல்லை, ஒரு 40 50 அந்த ரேஞ்சில் தான் போனோம். ஏன்னா அதுக்கு மேலேயும் போக முடியாது நம்மளால். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் நம்ம இன்னும் வியூஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மானிட்டேஷனுங்கிறத எனேபிள் பண்ண முடியும். இது வந்து என் ஒய்ஃப் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது. கண்ணாடியில் எங்கள் 2 பேர் ஃபேஸ் தெரிஞ்சதுனால கண்ணாடி எடுத்து சீன் போட்டுட்டு இருந்தா. நான் இதெல்லாம் வேண்டாம், அந்த சீன்ஸ்லாம் எடுக்காத அப்படின்னேன். பட் இருந்தாலும் எடுத்ததுக்காகவே அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்லோட் பண்ணலாம் நல்லா இருக்காதுல்ல, கேட்டதை எடுத்துருக்கும். கேட்டோடனே கேமரா ஆன் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தான். அதனால் இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். மரம்லாம் எல்லாம் பச்சை பசையாக இவ்வளோ செழிப்பாக இருக்கா அந்த வெயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாங்க உண்மை. புளிய மரம் கூட ஒரு லைட் க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய அதிசயம்தான் சொல்லலாம். பார்த்தீங்களா, ராலியில் எவ்வளோ ஸ்பீடாக போதும். ஆப்போசிட்டில் வரவங்க அம்மா வீடுங்க, ஸ்பீடு பயிலுங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருந்துச்சு. ட்ராவல் எல்லாம் பயங்கரமாக. அவள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடை ஃபோக்கஸ் பண்ணுறாலும் இல்லையோ, மிரரை தான் ஃபோக்கஸ் பண்ணான், பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இது தாங்க மலை ஏறுத டைமு, பார்த்தீங்கனாலே தெரியும். கேரளாவில் என்ட்ரி கொடுக்கும் போதுங்க, இது வந்து கேரளாவில் தமிழ்நாடு தான். இந்த மலை வந்து பார்த்தீங்கனால தெரியும். கரெக்டாக இதுதான் ஏறும்போது செம்ம நல்ல இது ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நீங்களும் வேணால் கேரளா பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். நான் சொல்கிறேன்னு ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. இந்த இதெல்லாம் மேலே ஏறும்போது அப்படி ஒன்று இருந்துச்சுங்க, அந்த டேனிங்கெல்லாம் அப்படி வளைஞ்சு போகும்போது செம்ம ஃபீல் இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாகவும் போனோம். ஏன்னா ஸ்பீடாக போயினேன் நான், ஒரு இதில் ஸ்லோவாக போனேன், அப்புறமேட்டு கொஞ்சம் போக ஸ்பீடு போனேன். ஸ்பீடு போகும்போது கேமராவே ஆன் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு கஷ்டமாச்சு. 2 ஹெல்மெட் போடாமல் ஒரு ஹெல்மெட்டு தான் போட்டு போனோம். ஏனென்றால் ஒரு ஹெல்மெட் வந்து மிஸ்ஸிங் ஆகிருச்சு. அந்த ஹெல்மெட் மிஸ் ஆனதுனால எங்களுக்கு ஃபைன் வந்து 1000 போட்டாங்க. அதனால எனக்கு வருத்தமாக இருக்குது. போலீஸ் கேட்டாங்க, ஆக்சுவலாக ஹெல்மெட் மிஸ்ஸிங் சொன்னேன்.
பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1000 அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஃபைன் போட்டு விட்டாங்க. எனக்கு வருத்தமாக ஆகிட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஷி வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஏனென்றால் அவளுக்கே தெரியவில்லை. மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததுங்க. காலையில் டைமில் மழை வெறிக்கவே இல்லை, மழை துத்திக்கிட்டே இருந்ததா. ஆனால் பாப்பாவை வந்து நாங்கள் சரி ஃபஸ்ட்டு நானும் ஆனால் இதெல்லாம் ரெயின் கோட்லாம் போடல, சேட்டு தான் போட்டுருந்தேன். அந்தளவு மழை பெய்யல. மழை பெஞ்சிருந்துன்னா எங்கேயா இடையில நின்றுருப்போம், பட் அந்தளவு பெய்யலை மழை. அதனால நல்லாவே இருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி மரம் இருக்காது, பட் மலை ஏரியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மரங்களை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள், நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதாங்க வியூ பாயிண்ட்டு. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நீங்கள் கேரளான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அது கேரளாவே இல்லை, தமிழ்நாடு. இதுமே தான் கேரளாவுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இவ்வளோ பார்த்தது பூரா தென்காசி தான், இதுக்கப்புறம் தான் கேரளாவே. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோலாம் இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தென்காசியில் இருக்குது. இனிமேல் தான் கேரளா என்ட்ரி கொடுப்போம் நினைக்கிறேன். ஐ திங்க் இனிமேல் தான் பார்டர் வரும், தமிழ்நாடு எல்லை முடியும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வரும், அது இனிமேல் தான் வரும். ஐ திங்க் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு முடிஞ்சு. இதுவே இவ்வளோ நேச்சுரலாக இருக்கும்போதே செம்ம வைப்பில் அப்படி செம்ம ஸ்பீடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்குலாம் ட்ராவல் பண்ணணும்னு தோணும். ஒரு பேக்கை போட்டுட்டு வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க, நல்லா இருக்குங்க கைஸ். ஆக்சுவலாக இதே மாதிரி உங்கள் ஊருக்கு வரலான்னு எந்த ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முடிஞ்சிட்டு மட்டும் நினைக்காதீங்க, இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இது ஆக்சுவலாக நார்மல் ஸ்டார்டிங் தான். இதெல்லாம் லாட்ரி கடைங்க. இப்போ தான் கேரளாக்கில் என்ட்ரி கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். லாட்ரியாக இருந்துச்சு, ஒரே செம்ம லாட்ரி வியாபாரங்கள் நிறைய நடந்தது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாழை மரம் அப்படி சொல்லிட்டு அது மலையை மேகத்தெல்லாம் பார்த்தீங்களா மேலே, அந்த மேகமே செம்ம. இது காலையில் மார்னிங் போகும்போது நம்ம ரேஞ்சுக்கு மேகங்கள்லாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிச்சு. அதுதான் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறையாவே இருந்துச்சுங்க ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ எடுக்க தெரியலை எனக்கு ஆக்சுவலாக. இதுக்கு எப்படி பேசணுன்னு கூட தெரில, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ தான் வந்திருக்கு, இன்னும் பாதி போகணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் வளரிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் சத்தியமாக எப்படி எடுக்கணும், விளாக்ஸ்லாம் எந்த மாதிரி போடணும் தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இது கேரளா தான் ஆக்சுவலாக. கேரளா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் இப்படி பச்சை பசேன்றது நல்லாயிருக்கும், பட் தென்காசியில் ஓரளவு பச்சைன்னு தான் இருக்குது. உங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வந்து கேரளாவுக்கு என்ட்ரி கொடுத்தோன்னே அப்படி போயிட்டு இருந்தோம். இது வந்து தென்மலையில் வந்து ரயில்வே ட்ராக். இதில் வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிளேஸு. ஒரு ட்ரெயின் குகை இருக்கும், அதில் பாருங்கள் நான் காமிக்கிறேன். இது ரிஷியும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரிஷி எந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுதாங்க அந்த இதில் தாங்க ஃபோட்டோ எடுக்கணும். டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருக்கோம், ட்ரெயின் வரணும் நினச்சி பாருங்கள், அப்படின்னு வரணும். நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் ஓகே தான். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் இஸ் ஒன் டைம். அப்புறம் நாங்கள் போய் ஒரு கடையில் பார்த்து சாப்பிட உட்காந்தப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ன்ட்டாங்க. அப்புறம் தான் கேட்டோம், வெஜ்ஜு இருக்குது. ரிஷி தூங்குறா பார்த்தீங்களா. நானும் ஆக்சுவலாக ஒரு வாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லாவே இருந்துச்சுங்க சாப்பாடெலாம், மொக்கனே சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரு உடனே பசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மட்டும், அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். சாப்பிட எப்படி சொல்ல, சாப்பிட்ட உடனே பசிக்குது, அதுதான் அங்கே பெரிய ப்ராப்ளமே. அது மட்டும் இல்லைனா நல்லாயிருக்கும், அங்கே பெட்டராக இருக்கும். சாப்பிட்ட 1 ஹவர்லேயே பசிக்க ஆரம்பிச்சிருது, அது வந்து பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி இதுதான் எங்கள் கோயில், பார்த்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு காமிச்சே ஆகணும். இதுதான் எங்கள் கோவில், பார்த்துக்கோங்க. அப்புறம் ரிஷிக்கு வந்து மொட்டை போடுறதுக்கு அந்த ஆட்டோக்காரர் இருக்கார்ல, சரி மொட்டை போட சலூன்காரர், அவரை தேடி அலையதைக்குள்ள எவ்வளோ நிரந்தரமாக போகிறான்னோ. ஆக்சுவலாக ஒரு 1 ஹவர். அவருக்கு லாங்குவேஜ் புரியலை எங்களுக்கு ஆக்சுவலாக, மலையாளம். அவருக்கு லொக்கேஷன் எப்படி சொல்லலான்னு தெரில. நாங்கள் ரொம்ப நேரமாக அலைஞ்சு அவரும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டார் ஆட்டோவில். வந்துட்டு அவரும் மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டார் ரிஷிக்கு. அவள் வந்து ஃபஸ்ட்டு அழுவான்னு நினச்சோம், மொட்டை போட்டுருக்கு முன்னாடி இல்லை எனக்கு வேண்டான்னு தான் சொன்னான். உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து என் ஒய்ஃபு வீடியோ ப்ளே பண்ணி கொடுத்துட்டான். அதை பார்த்துட்டே இருந்தாங்க, எந்த ஒரு அழுவும் இல்லை, அல்லவே இல்லை. ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான், ஜாலியாக மொபைல் பார்த்துட்டு இருந்தான், அல்லவே இல்லை. குளிக்கும் போது மட்டும்தான் அழுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் குளிக்கும் போது நான் செம்மையாக அவளுக்கு மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அளவே இல்லைங்க, செம்ம. எனக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு, ரிஷி அளமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பார்வை பாருங்க, ஆக்சுவலாக ஒரு மாதிரி பாப்பா பாருங்க. அப்போ அங்கே பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அங்கேருந்து மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் எல்லாமே சூப்பர், நல்லபடியாக முடிஞ்சு. மொட்டையெல்லாம் நீட்டாக போட்டோம், நாங்கள் போட்டு இதுதான். அதுக்கப்புறம் மொட்டையை போட்டு அவளை குளிக்க கூப்பிட்டு போயிட்டோம். குளிச்சுட்டு அவளும் அர்ச்சனை பண்ணதுக்கு அர்ச்சனை தட்டெலாம் வாங்கிட்டா, பிரின்சஸ் மாதிரி கிளம்பிடலாம்.
அப்படியே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டை கையில் கொடுத்த ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தோங்க. அப்படியே ஒரு என்ட்ரியை கொடுத்தோம். இதுதான் எங்கள் கோயில் உள்ளுடி இருக்கு பாருங்க. சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் கோயிலை. குலதெய்வம் கோயில் இது எங்களுக்கு வந்து. ஆக்சுவலாக பாருங்கள், நல்லாவே இருக்கும் கோவில் உள்ள. இதுதாங்க கோவில், நல்லா இருக்குதா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை கோவில், எங்கள் குலதெய்வம் கோயில். அப்புறம் மீன் விட்டு வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதில் போய் ஒரு 100 rupees கொடுத்து மீனுக்கு ஃபுட்டு போடுறதுக்காண்டி ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒய்ஃப் தான் வாங்கிட்டு வந்தா. அப்புறம் நானே இது பண்ணுறேன் அப்படின்னா ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னேன். ரிசீட்டை கொடுத்து ரிசீட் போட்டு அப்படின்னு சொன்னால் அவள் உள்ள எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லாங்காக போட்டால் தான் மீன் சாப்பிடும். காலுக்குள்ளே போடுதாங்க, காலுக்குள்ளே மீன் தண்ணியே விட இல்லை, தரையிலே போட்டா ஃபுட்டை அப்புறம். அப்புறம் நானும் எடுத்து எரிஞ்சேங்க உள்ள. அதில் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் நான். மீனுக்குள்ளதை வேர்க்கடல் இருந்துச்சா, வேர்க்கடல் கொஞ்சம் ப்ரோட்டீனுங்கிறதுனால நான் எடுத்து சாப்பிட்டேன். பட் ஆனால் உள்ளே போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுது மீன் ஃபுல்லாக வேர்க்கடலையை மட்டும்தான் சாப்பிடுது. பொரிக்கடலை அந்த மாதிரி இதாக சாப்பிட மாட்டேங்குது, வேர்க்கடலை மட்டும் தான் சாப்பிடுது. அது என்னமோ ப்ரோட்டீனாக தான் இருக்குது. இதுதான் மீன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே பக்கத்தில் வேலை நடந்தது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாலை மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் வேலை நடந்தது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக இருந்தது. மீன் பார்த்தீங்கன்னா ஒன்று என் உடம்பு சைஸில் இருந்தது, நம்ப முடியல. அது மீன் நேம் வந்து கெண்டையா ஏதோ ஒரு மீன். அப்புறம் ஒரு வரிக்குதிரை மாதிரி ஒரு மீன் கிடந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், மீன்லாம் பெரிய பெரிய மீன். எல்லாம் ஃபுட்டு போட்டதுனால அது வந்து கோவிலே கிடக்குமா. வெள்ளம் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த இடத்த விட்டு மீன் வந்து தூர போகாதான். ரிஷி ஆக்சுவலாக பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் மொத்தமாக தட்டோட தூக்கி தட்டிட்டா. நீ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தானே சாப்பிட மாட்டேன், மொத்தமாக போட்டால் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு தட்டோட தூக்கி தட்டா அப்படின்னோடனே தட்டிட்டா. தட்டோடனே தட்டை வந்து தூர போட்டா. ஆக்சுவலாக தட்டோட தூக்கி போட்டான். அது இவங்க யார் சொல்ல, எப்படி சொல்ல, அவங்க கோவப்படுவாங்கல்ல. தட்டு தந்தவங்க 100 ரூபா கொடுத்தோம், தட்டு ஃப்ரீ கிடையாதுண்ணா, ஃபுட்டு மட்டும் தான் ஃப்ரீ. அப்புறம் புறாக்கள் நிறையா இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்தோம். அது சாப்பிட்டுச்சு பார்த்தோன்னே. அப்படியே சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், வீட்டுக்கு கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரிஷி வந்து எனக்கு ஐஸ் தான் வேணும், வந்தால் தான் நான் கிளம்புவேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு ஐஸ், ஒரு கோன் ஐஸை வாங்கி கொடுத்தோம். அவளும் ஜாலியாக ஐஸ் சாப்பிட்றத பார்த்தீங்களா தெரியும். ஐஸு மட்டும் வாங்கி கொடுத்தோம். ஐஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு மேங்கோ ஜூஸும் வேணும் அப்படின்னா. சரி ஓகே மேங்கோ ஜூஸ் தான் நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு மேங்கோ ஜூஸும் வாங்கி கொடுத்தோம். மாங்கோ ஜூஸ் வாங்கி கொடுத்த மாதிரி ரெண்டையும் ஒன்று வந்து எப்படின்னா சேம் டைமில் ரெண்டுமே சாப்பிடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். சரி ஓகே அதே வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென்மலை டேம் அப்படி சொல்லிட்டு உண்டு. அந்த டேமில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி என்ட்ரியெல்லாம் காமிச்சிட்டு அப்படி உள்ளே வந்துட்டோம். நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் இருக்கா, அதுதான் தென்மலை டேம். பார்த்துக்கோங்க, செம்ம நேச்சுரல், செம்ம தண்ணி, வேறு லெவல் வைப்பு எல்லாமே இருந்துச்சு இந்த டேமில். மொக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் என்ன காசு தான். என்ட்ரி வந்து இந்த சைடில் வந்து டேம் மேலே போய் பார்க்குறது வந்து 10 rupees தான் பெர் பர்சனுக்கு. அங்கோடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 1 பர்சனுக்கு. அந்த பாலம், தூண்டில் பாலம் சொல்லுவாங்க நினைக்கிறேன், அந்த பாலத்தில் நடந்து போகலாம், நிறையா இருந்துச்சு. இதுதான் அந்த உள்ள டேம் என்ட்ரி உள்ள கிட்ட உள்ள பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா பிளேசஸ், நேச்சுரல்ஸ், அப்படி இதுதான் டேம் மேலே உள்ள டாப் பாயிண்ட்டு. டாப்பில் போயிட்டு எடுத்தேன் நான், நல்லாவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டேம்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா இது தாங்க, இது அண்ணாச்சி பழம் தெரியுதா, எவ்வளோ அண்ணாச்சி பழம் செடின்னு பார்த்தீங்கன்னா. அண்ணாச்சி பழம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சம்டைம் பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்க. அப்படியே வரல ஒரு கல், இது தப்பு இல்லை, கல் வந்து குடிக்கலாம். பட் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கல் குடிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் சாப்பிட போனால் இது வந்து ஏதோ பொங்கி வச்சுட்டு பிரியாணி. நாங்கள் ஆக்சுவலாக பிரியாணி ரைஸ் கூட கிடையாது அது. சரி ஓகே இது நல்லா இருக்குமான்னு தெரில, பட் ஓகே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. பிரியாணியா அது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. அப்புறம் ஆஃப் ஆயிலில் தான் கொஞ்சம் கொலை பண்ணி வச்சிட்டாங்க, அதான் கொஞ்சம் வருத்தம் எனக்கு. ஆஃப் ஆயில் மட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டராக போட்டுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ் இல்லையா அவங்ககிட்ட வந்து, அதனால் நிறையா இது ஆம்லேட் 2வது டைம் கேட்கும்போது கூட ப்ரோ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இனிமேல் கிடையாது அப்படின்ட்டேன். அது பெரிய வருத்தம் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் ஆயில் எல்லாத்தையும் சாப்பிட்டு புரோட்டானா பெட்ரு தாங்க, கொஞ்சம் கிரேவி மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு. இது வந்து பாய், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், பாய், பார்க்கலாம்.